சவுதி அரேபியாவில் சிக்கியுள்ள 62 தமிழக மீனவர்களை மீட்க கோரி அவரது குடும்பத்தினர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். நாகை, ராமநாதபுரம், தஞ்சை, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒப்பந்த முறையில் மீன்பிடி தொழில் செய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ளனர். ஒரு வருடத்திற்கு முன்பு சவுதி அரேபியா சென்ற அவர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக ஊதியம் வழங்கப்படவில்லை. மீன்பிடி தொழிலுக்கும் அனுமதிக்காமல், முறையாக உணவு வழங்கப்படாமல் கொத்தடிமைகள் போல் நடத்துவதாக கூறப்படுகிறது. எனவே அங்கு சிக்கியுள்ள மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவர்களின் குடும்பத்தினர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் மனு அளித்தனர். 6 வருஷ காலமா இங்கதான் இருக்கிறாங்க. இடையில 3 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு போனாங்க. இப்ப திரும்ப வர முடியாத சூழ்நிலை. பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறாங்கல்ல, உழைச்ச பணத்தையும் கொடுக்கறாங்கல்ல. இப்ப பாஸ்போர்ட் 10 முடிஞ்சு போய் வெளியில போக முடியாம ரூமுல இருக்கிறாங்க. சாப்பாடு கூட வழி இல்ல. அந்த இந்திய தூதரகம் இங்க எம்பரத்துக்கு போய் பல தடவை அவங்க மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கல.